much. Thank you, Ketana. Thank you for your time. Welcome to our Uriadal episode. இது 2+1 Uriadal episodeல தான் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. And this is going to rock because Ketana is an young mom. And அது மட்டும் இல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க people and நிறைய வந்து knowledgeable information ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. She will make you laugh. She will make you smile. She will make you to think. She is really an amazing mom. Let me introduce Kirtana here. Kirtana, I'm very happy that you can introduce by yourself. Yeah, hi viewers. Thank you. First of all, thank you, Priya, for inviting me for your live. I'm very glad to be part of this Uriadal episode. And yeah, so we are running a influencer page called Kivin, which is Kirtana and Naveen. So I'm working in an IT company and I recently gave birth to my son. I'm a mother of a 4-month-old boy. So that's a short intro of myself. Congratulations, Kirtana. Thank you So, so much. ஒரு குட்டி லிட்டில் பேபியை வச்சுட்டு நீங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா அதாவது ஓகே என்னால பண்ண முடியும். ஏன்னா இப்ப வந்து பேபி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே பீப்புள் வந்து ரொம்ப திங்க் பண்றாங்க. மாம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. சோ that you are proving that 4-month baby வச்சுட்டு உங்களால இவ்வளவு விஷயம் பண்ண முடியுது அப்படிங்கறத. So how do you feel after becoming a mom? First of all, motherhoodன்றது வந்து ஒரு ரொம்ப ப்ரெஷியஸான ஜேர்னி. நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ஸ்ட்ரகிள் கம் ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே சேர்ந்ததுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு மைண்ட் செட்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டேன் நான் ப்ரெக்னெண்டா இருக்கும் போதே. ஸோ இந்த ஜேர்னி வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு லாஸ்ட் அ லாங் பீரியட். இது வந்து ஒரு ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு மொமெண்ட். ஸோ எனக்கு வந்து என்னோட கசன் ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் யுவர் மதர்ஹுட். பிகாஸ் நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்க குழந்தைங்க வந்து வளர்ந்துருவாங்க. லைக் டக்குன்னு லைக் இன்னைக்கு பாக்குற மாதிரி நாளைக்கு நம்ம பேபி இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸை வந்து நான் ஃப்ரம் த மொமெண்ட் ஐ பிகேம் பிரெக்னென்ட் ஐ மேனிஃபெஸ்டட் மை செல்ஃப். ஓகே நம்ம பேபி நம்ம தான் பார்த்துக்கணும் அண்ட் வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். தோ எவ்வளோ ஹெல்த் சேலஞ்சஸ் அண்ட் மல்டிபிள் திங்ஸ் இருந்தாலுமே வி ஷுடன்ட் கிவ் அப். ஸோ அந்த ஒரு திங் தான் இட் மேக்ஸ் மீ கீப் கோயிங் டே பை டே. You are right. Yeah. That's a great thing actually. இதேதான் வந்து நான் எனக்குள்ள எப்பயுமே சொல்லிக்குவேன். இன்னைக்கு இருக்கிற டே வந்து நாளைக்கு இருக்காது. They will outgrow. சீக்கிரம் வந்து வளர்ந்துருவாங்க பசங்க. And அந்த மொமெண்ட் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டே என் பேபியை பார்த்த மாதிரி இருக்கேன். Now he is like 4 months old. நான் every day I keep telling him, oh don't grow so soon. அந்த மாதிரி வந்து I keep telling him. So that is the thing like which makes me handle all the challenges. You are right. Excellent. எல்லா மாம்ஸும் இத வந்து ஒரு பீஸ் லைக் ஒரு ஸ்பார்க்கா எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க வந்து இன்னைக்கு நைட் நீங்க தூங்காம இருக்கிறது, இன்னைக்கு நைட் நீங்க வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து இது வந்து ஒரு கோல்டன் மெமரிஸா தான் கிரியேட் ஆகும் நம்மளுக்கு. அண்ட் நீங்க பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஸ்ட்ரகிளா நினைச்சீங்கன்னா இட் இஸ் நாட் நோ லாங்கர். இட் இஸ் ஃபியூ டேஸ்க்கு தான் நம்ம வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது வந்து கிடைக்காது. அந்த மாதிரி வந்து கீப் ஆன் இட் வில் பி மூவிங். இப்ப அது அந்த குட்டியா கைக்குள்ள வச்சிருக்கிறது இல்ல, அது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்ம கைக்குள்ள நம்மளோட ஆர்ம்ஸ்குள்ள அவங்க வந்து இருப்பாங்க. Then they will be growing like very fast. கொஞ்ச நாள் போனா நம்மளோட ஆர்ம்ஸ்குள்ள கண்டிப்பா கிடையாது. ஒரு few minutes கூட வந்து என் பசங்க இப்ப வந்து மடியில உட்கார்றதா அது வந்து ஒரு few minutes கூட ஒரு 5 minutes கூட உட்கார வைக்கவே முடியாது. They will be roaming all the time. சோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம உட்கார வச்சா கூட they want அவங்க ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க நிறைய விஷயத்துல. சோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த 3 to 4 months அதுவுமே ரொம்ப ப்ரெஷியஸான பீரியட். அண்ட் இப்போதுல இருந்து ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஐயோ பசங்களை வந்து கையிலேயே வச்சுட்டு இருக்காதீங்க அவங்க பழகிடுவாங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் பிகாஸ் ஐ வாண்ட் டு ட்ரெஷர் தீஸ் மொமெண்ட்ஸ். அண்ட் எனக்கு வந்து அது எனக்கு வேணும். எனக்கு அந்த ஐ வாண்ட் டு கிவ் ஹிம் ஆல் த லவ் அண்ட் கேர் ஹி வாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஐ திங்க். கிரேட். நம்மளோட 2+1 உரையாடல் எபிசோட்ல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அட்ராக்ட் பண்றதே வந்துட்டு ஒரு சார்மிங்கான ஒரு மாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவ் வைபோட இருக்கவங்களதான் இது வரைக்கும் நம்ம மீட் பண்ணிருக்கோம். லைக் ரேவதி மேம் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பேசினவங்க எல்லாருமே 1 by 1 நான் எல்லாரும் நேம்ஸும் சொல்ல முடியாது. சோ எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ல தான் வந்து இருந்திருக்காங்க.
லாஸ்ட் வீக் லைக் 2K அம்மா, அவங்க அபிராமி, அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு எபிசோடும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மெமரபிளா இருக்கும். அண்ட் இன்னைக்கும் கீர்த்தனா கூட எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. நம்ம வந்து அட்ராக்ட் பண்ற பர்சன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு என்டூ மாமா தான் இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து நம்ம வந்து இன்னும் நிறையவே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ கீப் வாட்சிங் இட் கீர்த்தனா. அண்ட் தென் எப்படி வந்து இன்ஃபுளுசர் ஆகணும், எந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தோணுச்சு, எப்படி வந்து கப்பலா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்குள்ள வந்துச்சு? ஸோ இனிஷியலாவே எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்சிங் அண்ட் இந்த வீடியோ மேக்கிங் இதெல்லாமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. And ஓகே after marriage, like we thought, okay, we'll do it together. And husband was kind of a very funny person, and like ரொம்ப humor இருக்க person. So okay, we'll make it memorable. And இது எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல் டைரி மாதிரி தான் எங்களுக்கு. லைக் திரும்பி பார்க்கும்போது வந்து இவ்வளோ மொமெண்ட்ஸ் நம்ம வந்து கிரியேட் கிரியேட் பண்ணியிருக்கோமா, பண்ணிருக்கோம். இவ்வளோ மெமரிஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ அதை வந்து ஓகே பீப்புளுக்கு என்டர்டைனிங்கா பண்றோம், 4 பேர் நம்மளால சிரிக்கிறாங்கன்னா ஓகே தட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சதுதான் இந்த கீவின்ற பேர். ஸோ அந்த நேம் வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு அந்த கீவின்ன்ற நேம் வந்து ஈஸியா புரியல. ஸோ நான் அதை கீர்த்தனா நவீனன்றத மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கனால நிறைய பேருக்கு அது ஈஸியா வந்து வரல. பட் ஐ தாட் இட்ஸ் ஆப் நேம். கிரேட் ஆக்சுவலி. அண்ட் உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி வந்து எப்படி சப்போர்ட் பண்றாங்க? நீங்க வந்து ஒரு மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறது இதெல்லாம் எப்படி பாக்குறாங்க? ஃபேமிலி சப்போர்ட்னும் போது எல்லாருமே ஆக்சுவலா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இனிஷியலா தேவர் திங்ஸ் லைக் ஓகே இந்த மாதிரி கண்டென்ட் போடாதீங்க, அந்த மாதிரி கண்டென்ட் போடாதீங்க, பிகாஸ் லைக் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டென்ட்ஸ் போடும்போது ஓகே இது ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும், அது ரெஸ்பெக்ட் இல்லாம இருக்க கூடாது, அந்த மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. பட் தென் வி ஓவர் கம், அந்த திங்ஸ் எல்லாம் நாங்க ஓவர் கம் பண்ணி வந்தோம். saying like okay those boundaries we set, and சில விஷயம் கண்டென்ட்டுக்காக பண்றோம்ன்ற போது அது கண்டென்ட்காக, இட்ஸ் பியூர்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் அண்ட் நாட் எனிதிங் எல்ஸ். இது வந்து நிறைய பேர் வந்து அதை எப்படி பாக்குறாங்கன்னா வந்துட்டு இப்ப நம்ம ஒரு கண்டென்ட் போடுறோம்னா ரியலாவே அது வந்து எங்க வீட்டுல நடக்குதுன்ற நோ இட்ஸ் ஜஸ்ட் அ கண்டென்ட் அண்ட் இட்ஸ் நாட் அ ரியல் லைஃப் அப்படின்றது. ஓகே அந்த மாதிரி நமக்கு சில சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தாலுமே அதை ஓவர் கம் பண்ணி நம்ம சிலது பண்ணணும்னா we have to cross those and come cross the limit, boundary cross பண்ற மாதிரி. ஓகே சோ ரொம்ப வந்து ஃபன்னியா நீங்க வந்து ஓகே நம்ம வந்து நினைச்சு ஒரு விஷயம் பண்ணிருப்போம், பட் அதை விட சூப்பரா வந்து ஏதாவது ஒரு ரீல் வந்து வந்திருக்கும் இல்லையா? ஆமா. நீங்க ஒரு கண்டென்ட் இந்த ரீல்ல பத்தி கான்செப்ட் நான் சொல்லணும்னா நிறைய விஷயம் வந்து நம்ம இது செம்மையா இருக்கு, நமக்கு வந்து அது பர்சனலா ரொம்ப பிடிக்கும், இது செம்மையா இருக்கு, இது கண்டிப்பா நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். பட் அது வந்து ஆக்சுவலி ரீச்சே ஆகாது. பட் சில விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது வந்து டக்குன்னு ரீச் ஆகும். லைக் மோஸ்டா எப்படின்னா நிறைய பேருக்கு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ரீல்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் அந்த டயப்பர் வீடியோவே எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏர்லி மார்னிங் டயப்பர் சேஞ்சஸ் வந்து அது வந்து ஒரு பெரிய டாஸ்க். அது நம்ம வேற எதுக்குமே ஏஞ்சிக்க மாட்டோம், பட் அந்த டயப்பர் சேஞ்ச் ஏஞ்சுதான் ஆகணும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹஸ் பீன். யா ட்ரூ ட்ரூ. சோ இது அதாவது உங்களுக்கு உங்ககிட்ட வந்து என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க பீப்புள் வந்துட்டு ரேண்டமா வர கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும்? லைக் இந்த இன்ஃப்ளூயன்சர் பேஜ பத்தி இன்ஃப்ளூயன்சர் ஃபீல்ட்ல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க என்ன ரேண்டமா என்னடா இதே கொஸ்டின் கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. மோஸ்டா வந்து என்ன இருக்கும்னா இவ்ளோ வீடியோ எல்லாம் பண்றீங்களே, உங்களுக்கு பேமெண்ட் வருதா, இன்ஸ்டாகிராம்ல பேமெண்ட் வருதா, யூடியூப்ல இருந்து பேமெண்ட் வருதா, இவ்ளோ எஃபர்ட் போடுறீங்க. நோ இல்ல, இட்ஸ் நாட் த கேஸ் அப்படின்றதுதான் என்னோட இதுவா இருக்கும். பேமெண்ட் இருந்தா இன்னும் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அது ஒரு கொஸ்டின். இன்னொன்னு வந்து மோஸ்டா வந்துட்டு பீப்புள் கிவ் சஜஷன்ஸ், இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க, இது வந்து நிறைய ரீச் ஆகும். பட் அதெல்லாம் நமக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்காது. ஓகே ஜஸ்ட் ஹியர் அண்ட் இக்னோர், அவ்வளவுதான் வந்து. ஓகே சோ எது வந்து ரொம்ப டாக்ஸிக்கா ஹார்ன்ஸா ஃபீல் பண்ற விஷயம், இது வேணாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு
இக்னோர் பண்ணிட்டு போ, எந்த விஷயம் உங்களுக்கு அப்படி தோணும் இம்மீடியட்டா? டாக்ஸிக்கா டாக்ஸிக்கா ஃபீல் ஆகுற விஷயம்னு பாத்தீங்கன்னா, அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, சில விஷயம் கண்டென்ட்டுக்காக பண்றது. பட் அத வந்து ஓகே, சீரியஸா எடுத்துட்டு சீரியஸ் எடுத்துக்காங்க. ஓகே அது ஓகே வந்து ரொம்பவே டீப்பா வந்து ஹர்ட் ஆச்சு. திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட். ஓகே இப்போ சில விஷயம் வந்து லைக் அண்ட் ஐ வாண்டட் டு டெல் திஸ் பிகாஸ் லைக் இப்போ ஹஸ்பண்ட் வந்து சமைக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் எல்லாம் போட்டா, ஓ ஹஸ்பண்ட் தான் சமைக்கிறாங்க வீட்டுல அப்போ நீ இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வரும். சோ ஓகே. அதெல்லாம் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா ஃபீல் ஆகும். திஸ் இஸ் நாட் லைக் நான் ஒன்னும் ஃபுல் 24 hours வீடியோ எடுத்து வீடியோ போடுறது எடுக்கல. இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ கண்டென்ட்டா பாருங்க அப்படின்ற மாதிரி. அது ஏதோ ரியல் லைஃபாவே அது நடக்கிற மாதிரி வந்து பேசுவாங்க. ஓகே சோ அதெல்லாம் வந்து லிட்டரலி கொஞ்சம் டாக்ஸிக்கா ஃபீல் ஆகும் அண்ட் ஹர்ட்டும் ஆகும் சம்டைம்ஸ். ஓகே. சோ உங்களோட பேஸ் இன்ஃப்ளூயன்சர், உங்களோட பேஸ் வந்து நீங்க செட் பண்ணிருக்கிறது வந்து ஒன்லி ஃபார் காமிக் அண்ட் ஃபன் இல்லையா? ஃபன் என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். சோ இது இது மெயினா காமிக் அண்ட் பண்ணி அண்ட் லைக் நாங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் அண்ட் இது வந்து எது மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அண்ட் நாங்க போடுற இடத்துல எது நாங்க வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா ஃபீல் பண்ணமோ அது வந்து நாங்க ஆடியன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி. அதுவும் ஒரு செக்ஷன் மாதிரி நாங்க எடுத்தோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் வந்து அதுதான் கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்க 2+1க்கு வந்து 2+1ஓட டைப்பர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ரிவ்யூ போட்டிருந்தீங்க இல்லையா, ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க இல்லையா, அது வந்து பெய்ட் ப்ரொமோஷனா? நோ 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 டெஃபினெட்லி அது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. பிகாஸ் வந்து நான் அதுதான் சொல்ல வந்தேன். நான் வந்து பர்சனலா எது யூஸ் பண்ணி எனக்கு சோ நான் நிறைய இப்போ பேபிஸ்க்காக நான் நிறைய திங்ஸ் வாங்குறேன். பர்சனலா நான் நிறைய திங்ஸ் வாங்குறேன். அந்த திங்ஸ்ல எனக்கு வந்து எது ரொம்ப பெனிஃபிஷியலா இருந்துச்சோ, ஓகே இது சூப்பரான ப்ராடக்ட், இதை நம்ம சொன்னா வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் இப்ப வரைக்கும் நான் அதுதான் ரிவ்யூ பண்ணி நாங்க அதுதான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் எனக்கு 2+1 வந்து நான் வாங்கினேன். ஸோ அதே மாதிரிதான் எனக்கு அந்த டைப்பர் வந்து எனக்கு சீரியஸா நான் இன்னொரு பிராண்ட்ல இருந்தும் ஒரு கிளாத் டைப்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அதை விட 2+1 வந்து ரொம்ப பெட்டரா ஃபீல் ஆச்சு. ஸோ யூசேஜ் வைஸும் சரி, எனக்கு கிளீன் பண்றது எல்லாமே வந்து எனக்கு 2+1 வந்து பெட்டரா ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ரீசன்னாலதான் நாங்க பர்சனலா வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஓகே. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ 2+1 பத்தி நம்ம பேசினதுனால அடுத்த கொஸ்டின் அது ரிலேட்டடா கேக்குறேன். சோ உங்களுக்கு இதுல வந்து ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரணும், இல்லைன்னா வந்துட்டு இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது நீங்க சஜஸ்ட் பண்றீங்களா? பிகாஸ் இது வியூவர்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா கூட இது வந்து இருக்கலாம். சோ கண்டிப்பா ஏதாவது இருந்ததுன்னா நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? மேபி ஒன் திங், அந்த பாக்கெட் டைப்பர் லைக் இன்சர்ட் பண்ற மாதிரி பாக்கெட் டைப்பர் வந்து அந்த இன்சர்ட் வந்துட்டு லைக் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. லைக் அந்த இன்சர்ட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. அந்த சார்கோல் டைப்பர் இட்ஸ் லைக் வெரி குட், சூப்பரா இருக்கு. பட் இது வந்து இன்சர்ட் ப்ராபபிலி பாக்கெட் டைப்பர். ஓகே. அந்த பாக்கெட் டைப்பர்ல ப்ராபபிலி பாப்பா ப்ளீஸ் வெயிட் பண்ணாம வர மீட்டிங்ல இருக்கேன். சாரி எக்ஸ்கியூஸ் மீ பாப்பா ப்ளீஸ் ஆஃப்டர் 5 minutes. ஓகே. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ப்ராபப்ளி அந்த பாக்கெட் டைப்பர்ல வந்து அந்த ஸ்னாப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு மேலேயே வந்து அந்த இது இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். இல்ல உள்ள ஸ்னாப்ஸ் இருந்து அது இது பண்ணிட்டு க்ளோஸ் பண்ற மாதிரி ஏதாவது இருந்தாலுமே பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். Yeah, we will implement that actually. நிறைய அதுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நாங்க வந்து அதை வந்து எடுத்துக்கிறோம். But you are happy with the bamboo diaper, right? Yeah, I'm very satisfied with bamboo diapers. Satisfied with bamboo diapers. Okay, that's great. Thank you. So coming to உரையாடல் எபிசோட், ஏன்னா 2+1 பத்தி நாங்க இதுல வந்து மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டோம். about your career, about your life, about yourself actually. இதுல நீங்க 2+1 கிளையண்ட் ஆனதுனால நான் இந்த கொஸ்டின் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். சோ கீர்த்தனாக்கு வந்து என்ன வந்து ஒரு ஆம்பிஷன் இருக்கும், என்ன வந்து ஒரு குட்டி விஷ் லிஸ்ட் இருக்கும் இல்லையா நம்ம கிட்ட, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி என்ன உங்களோட விஷ் லிஸ்ட் என்னது? யூஸ்வலாவே நான் இந்த அஃபர்மேஷன்ஸ் அண்ட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து நான் கொஞ்சம் இயர்ஸா நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பிகாஸ் ஐ காட் பெனிஃபிட்டட் ஃப்ரம் இட். இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணி சில விஷயத்த வந்து நம்ம டீப்பா நம்பணும் அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும். ஸோ எவ்ரி இயர் வி கீப் சேஞ்சிங் our goals, like our wish list and things வந்து நாங்க எவ்ரி இயர் வந்து ஒரு விஷ் லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு, ஓகே இந்த இயர் வந்து நம்ம இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சிருப்போம்.
ஸோ அந்த இயரோட கோல் எங்களுக்கு வந்து அந்த அந்த திங்ஸ் எல்லாம் நாங்க அச்சீவ் பண்ணி இருக்கணும். ஸோ அதை ஓகே வந்து நாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் எப்பயுமே. ஓகே ஸோ அந்த மாதிரி ஓகே லைக் இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் ஜேர்னில ஐ ஹாவ் டு ரீச் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மை இன்ஃப்ளூயன்சர் ஜேர்னி அப்படின்றது ஓகே இந்த இயரோட ஒரு கோலா இருக்கு. லைக் தட் லைக் வி ஹாவ் மல்டிபிள் கோல்ஸ். அது ஒரு ஒரு சின்ன ஒரு கோல் செட். அது. ஓகே, மத்ததெல்லாம் சீக்ரெட் கோல்ஸ். ஓகே, கைண்ட் விஷ் ஆஃப். யூ ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ யா. ஆல் தி பெஸ்ட். அண்ட் கண்டிப்பா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நீங்க விஷுவலைஸ் பண்ற விஷயம் கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர் ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் எல்லாம் நான் வந்து மிஸ் பண்றேன், இல்ல ஆஸ் அ மாமா நான் இதெல்லாம் என்ஜாய் பண்றேன் அப்படின்னு உங்களால செக்ரிகேட் பண்ணி ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்னா எங்க கூட தாராளமா ஷேர் பண்ணிக்கலாம். மிஸ் பண்றேன்னு இந்த சென்ஸ் எனக்கு எதுவும் இல்ல. பிகாஸ் என்னன்னா எதுவும் இல்ல. நான் ஓகே. வந்து எல்லாமே புடிச்சுதான் பண்றேன். சோ இப்போ நம்ம ஒரு ஜாப் புடிச்சு பண்றோம் அப்படின்னும் போது அது நம்ம ரொம்ப எஸ், இன்ட்ரெஸ்டா லைக் எடுத்து எப்போ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிதான் பண்ணுவோம். இருக்கும். சோ அந்த மாதிரி எடுத்து பண்றதுதான் இந்த இன்ஃப்ளூயன்சர் ஜெர்னி ஃபுல்லாவே. ஓகே. அண்ட் ஆஸ் அ மாமா நான் வந்து என்ஜாய் பண்ற மூமெண்ட்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா லைக் என் பேபி கூட நான் இருக்கிற எவ்ரி மூமெண்ட் நான் என்ஜாய் பண்றேன். லைக் நான் இப்ப மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கேன். லைக் ஆஃப்டர் இந்த 6 monthsக்கு அப்புறமா நான் ஜாயின் பண்ணணும். அதை நினைச்சு ஒரு ஃபியர் தான் இருக்கு. ஐயோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா இவ்ளோ டைம் நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியுமா தெரியலையே பேபி கூட அப்படின்றதுனால ஐ கீப் என்ஜாயிங் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட். இன்னொன்னு ஓகே. நான் ஒரு டிப் இங்க இருக்கிற ஃபாலோவர்ஸ் ஐ மீன் உங்க 2+1 ஃபாலோவர்ஸ் ஆஸ் வெல் அஸ் அர்கீவின் பேஜோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சது. லைக் உங்க பிரெக்னன்சி பீரியட்லயே வந்து நீங்க உங்க பேபி கூட ரொம்ப கனெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ உங்க பேபி கூட பேச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பேசுங்க. பிகாஸ் அதோட பெனிஃபிட்ஸை வந்து நான் ஈல் பண்ணியிருக்கேன். ஸோ எங்க பேபி கூட நாங்க அப்போத்துல இருந்து பேசிட்டே இருந்தது லைக் இப்போ அவனால எங்க கூட அவ்வளோ வந்து இன்டராக்ட் பண்ண முடியுது. அவ்வளோ அவனால வந்து என்ஜாய் எங்களை வந்து பண்ண நல்லா முடியும். புரிஞ்சுக்க முடியுது. அது எல்லாமே வந்துட்டு ஸோ அந்த டாக்கிங் டு த பேபி இந்த ஓம்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். ஸோ அது என்னோட பேஜ்ல இருக்கும், போய் பாருங்க. ஸோ அது வந்து லைக் இட்ஸ் அ வெரி குட் திங் வி டிட் டு அவர் பேபி. அதே வந்து லைக் ஓகே. நீங்க எல்லாருமே பண்ணி யூ கேன் பெனிஃபிட் வித் யோர் பேபி ஆஸ் வெல். தட்ஸ் கிரேட். ஆக்சுவலி நம்மளோட பேஜ்மே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த எவ்ரிடே அஃபர்மேஷன் நான் வந்து ஸ்டோரியில போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் அதுதான் சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம அட்ராக்ட் பண்ற பீப்புளும் அதே மாதிரி இருக்காங்க. நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு லைக் ஃபியூ வீக்ஸ் பேக் வந்து மது அப்படிங்கிறவங்க கிட்ட பேசணும். மது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெரபிஸ்ட், ஃபிட்னஸ் தெரபிஸ்ட் அண்ட் ப்ரீ நேட்டல் அண்ட் போஸ்ட் நேட்டல் டவுலா இது எல்லாமே. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதே விஷயம் தான் அவங்க வந்து சொன்னாங்க. ஆக்சுவலி அந்த ப்ரீ நேட்டல் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், போஸ்ட் நேட்டல்ல என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்க. So what we have to visualize. இது வந்து என்னோட பிரெக்னன்சியுமே எனக்கு வந்து திருப்பி இந்த மாதிரி நீங்க பேசுறப்ப என்னோட பிரெக்னன்சி லைஃப்க்குமே நான் வந்து போயிட்டு வந்துடுறேன். நான் அந்த டைம்ல வந்து சொல்லுவேன், நம்ம வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், சஸ்டைனபிள் லிவிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி பிளான்டிங், கார்டனிங் இதை பத்தி எல்லாம் நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணேன். இப்ப பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஆக்சுவலா அவங்க ரீயூஸ் பண்றது எப்படிமா, இது எப்படி பண்ணலாம், அவங்க க்ரோ ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஈவன் பிஃபோரே வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. நான் வந்து ஸ்லீப் ரொட்டீன் எல்லாம் வச்சிருந்தேன். சோ ட்ரிப்ளெட்ஸ வச்சுட்டு நம்ம தூங்க வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். மின்னனாலே ரொம்ப கஷ்டம். ட்ரிப்ளெட் நீங்க வந்து you have done a great job because நான் ஒரு பேபி வச்சுட்டு எனக்கு வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் 3 months நம்ம என்னதான் பண்ணாலுமே they won't sleep. பட் நீங்க சொன்ன மாதிரி நானும் அந்த ஸ்லீப் ரொட்டீன் வந்து நான் எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் ஸ்லீப் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். பிகாஸ் லைக் நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல பாட்டா இருந்தேன். அங்க வந்து லைக் மதர்ஸ் எல்லாமே வந்து இன்டராக்ட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. லைக் அங்க தே யூஸ் டு சே ஸ்லீப் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்க, லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் லைட்ஸ் ஃபுல் டார்க்கா தான் வச்சிருப்பேன். வெறும் ஃபேன்ல ஒரு எல்இடி லைட் இருக்கும், அது மட்டும் தான் வச்சிருப்பேன். வச்சு லைக் எவ்ரிடே அட் 10:30 or 11 ஐ யூஸ் டு மேக் ஹிம் ஸ்லீப். அண்ட் டெய்லி வந்து அவனுமே அந்த ரொட்டீனுக்கு வந்துட்டனால 10:30 ஆனா அவனுக்கு ரேங்க் ஆக ஆரம்பிச்சிருவான். ஸோ 10:30க்கு மேல ஓகே அவனுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நம்ம தூங்கணும், இது நம்ம தூங்குற டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் கொண்டு வந்ததுல இருந்து ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைட் வித் ஹிஸ் ஸ்லீப். அதுக்கு முன்னாடி இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. பட் அதுக்கப்புறம் அந்த ஸ்லீப் ரொட்டீன் அண்ட் இந்த டாக்கிங் டு த பேபி இன் த ஹோம் அண்ட் அதுக்கப்புறமா லைக் எவ்ரிடே நம்ம அவங்களுக்கு ஸ்டோரி சொல்றது, பேசுறது, இது எல்லாமே அவங்களோட என்டையர் ஜேர்னியை வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொண்டு வரும். கண்டிப்பா கண்டிப்பா.
சோ அதுதான் நான் வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த பசங்களை வந்து ப்ராப்பரா தூங்க வச்சேன்னா அதுக்கு வந்து ஒரு மெயின் ரீசனே வந்து இந்த அஃபர்மேஷன்ஸ் தான். நான் அஃபர்ம் பண்ணுவேன் அண்ட் அதை விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பேன், அது மேனிஃபெஸ்ட் ஆகும் அண்ட் அது நடக்கிறப்ப இட்ஸ் a miracle ஃபார் மீ. ஆக்சுவலி எனக்கு பேபிஸே மிரக்கல் பேபிஸ் தான். அண்ட் ஐ ஃபீல் தட் ஈச் பிரெக்னன்சி எல்லாருக்குமே அவங்கவுங்களோட பிரெக்னன்சி வந்து நம்ம டெலிவர் பண்றதே வந்து ஒரு மிரக்கலான ஒரு விஷயம் தான். அண்ட் தட் டூ நீங்க எப்படி ட்ரீம் பண்றீங்க, எப்படி விஷுவலைஸ் பண்றீங்களோ அதே மாதிரி அது நடக்கிறப்ப அதை விட ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு வேற எதுவுமே இருக்காது. சோ கண்டிப்பா வந்து அஃபர்மேஷன்ஸ் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். கீப் ஆன் நம்மளோடத்துல வந்து இத வந்து நான் சொல்லாம நான் கேக்குறேன்ல, உங்ககிட்ட இருந்து கேக்குறேன்ல, ஒருத்தங்களை நம்ம இன்வைட் பண்றோம், ஈவன் we didn't talk, so right, நம்ம எதுவுமே பிளான் பண்ணல, இட்ஸ் லைக் பேசிக்கல மார்னிங் வந்து ஒரு மெசேஜ் மட்டும் தான், வேற எதுவுமே இல்ல, இந்த டைம்க்கு ஜாயின் பண்ண போறோம் அவ்வளவுதான், இதை தவிர வேற எதுவுமே பேசிக்கல. சோ நம்மளோட பிஸி ஸ்கெடியூல்ல நம்ம வந்து ஒருத்தங்களை வந்து டக்குன்னு பார்த்து அட்ராக்ட் பண்ணி அந்த பர்சனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம்ல, அதுவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். ஏன்னா எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்க கூடாது கீர்த்தனா கூட பேசணும்னு சொல்லிட்டு, கீர்த்தனாக்கும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சோ வி அட்ராக்ட் ஈச் அதர். நான் அதுதான் சொல்லுவேன், நீங்க எப்ப வந்து அஃபீம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, எப்ப வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க, உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிரியேட் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க யூ அட்ராக்ட், உங்களோட வேர்ல்டுக்குள்ள அவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்துரும் இந்த யூனிவர்ஸ். So thank you கீர்த்தனா, அது உங்களோட வாயில இருந்து கேக்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் நானும் அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்லாம் நான் பிஃபோர் வந்து நான் பெருசா நம்பினது இல்ல. நான் அது இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இத பத்திலாம் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஓ நம்ம இப்படி யோசிக்கிறதால தான் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்னு. நான் அப்படி யோசிச்சனால்தான் எனக்கு அப்படி நடந்துச்சு. சோ அது வந்து எனக்கு லேட்டரா தான் வந்து புரியவே ஆரம்பிச்சிச்சு. சோ இந்த அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே பத்தி நான் அந்த சீக்ரெட் அந்த புக்க படிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து அதை பத்தி டீப்பா தெரிய ஆரம்பிச்சிச்சு. சோ அது வந்து நான் என் பேபி கிட்டயுமே நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி மிராக்கிள் பேபி தான், சீரியஸ். நான் வந்து என் பேபி கிட்டயுமே நான் டாக்கிங் டு த பேபி இந்த ரூம் நான் ஃபாலோ பண்ணி நான் வந்து பேசிட்டே இருந்தப்போ, ஓகே நீ எப்படியாவது அம்மாக்கு வலி இல்லாம நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லும் போதுலாம் எனக்கு தெரியல எனக்கு நார்மல் டெலிவரி ஆகும்னு நான் சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் என்னது எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் தாண்டி எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆச்சு. சோ அதெல்லாமே என்னோட அஃபர்மேஷன்ஸ்னாலயும் என்னோட மேனிஃபெஸ்டேஷன்னாலதான். ஏன்னா நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வைபையே வந்து கிரியேட் பண்றோம். இதுதான் நடக்க போகுது, இன்னைக்குதான் நடக்க போகுது, இந்த விஷயம் நடக்க போகுதுங்கிறத நம்ம கீப் ஆன் விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்கோம். அதை நம்ம எந்த அளவுக்கு பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறோம், எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோமோ அங்க இருந்துதான் உங்களோட ஜேர்னியே ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகும், அந்த பாசிட்டிவ் ஜேர்னி. இல்ல இது எல்லாமே வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ், எப்படியோ நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் கண்டிப்பா சண்டை வரப்போகுது, கண்டிப்பா பிரச்சனை ஆக போகுது, எனக்கு இந்த விஷயம் எல்லாம் நடக்காது, இந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அது மாதிரியே தான் நடக்கும். ஏன்னா நம்மளோட எனர்ஜி கிரியேட் பண்ணோம்னா நம்மள சுத்தி நெகட்டிவா நடந்துட்டே தான் இருக்கும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணி நம்ம வந்து ஓகே இதுதான் நமக்கு நடக்க போகுதுன்னு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகுறத நம்மளால ஈஸியா விட்னஸ் பண்ண முடியும். யா. சோ நிறைய பேருக்கு வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இத பத்தி எல்லாம் தெரியல அப்படின்னா கூட, இப்ப நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னா நம்மளோட பிரெக்னன்சி கலரிங் புக் வித் அஃபர்மேஷனோட நான் பண்ணிருக்கோம். சோ இது வந்து சந்தியா வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணிருக்காங்க அண்ட் அஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு அஃபர்மேஷன்ஸோட நம்ம இந்த புக் பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா இந்த புக் வந்து நீங்க வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து அவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் இல்ல, ஜஸ்ட் $299 ஆஃபர் பிரைஸ், அமேசான்லயும் அவைலபிள் இருக்கு. சோ உங்களோட பேபியை நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்த்து அதை வந்து கலர் பண்ணி, ஏன்னா எல்லாருக்கும் டிராயிங் வராது, எல்லாருக்குமே வந்து ஆர்ட் கிராஃப்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்மளோட ஜஸ்ட் ஒரு 5 minutes அந்த புக் எடுத்து மட்டும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாலே போதும். இது வந்து கீர்த்தனா கொடுத்த ஒரு இன்புட்னால நான் இந்த விஷயத்த சொன்னேன். ஏன்னா இப்ப பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு எப்படி அஃபர்மேஷன் பண்ணணும்னு தெரியாது, எப்படி பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணணும்னு தெரியாது, ஃபியர் அதிகமா இருக்கும். சோ அப்படி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த புக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா என்னோட பிரெக்னன்சி டைம்ல நான் வந்து அந்த நிறைய நாள் வந்து பாத்தீங்கன்னா பெட்ல தான் இருந்தேன். சோ பெட் ரெஸ்ட்ல இருக்கப்ப நான் அப்ப எவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும்னு பாருங்க. ரிலேட்டிவ்ஸ் வரவங்க பாக்குறவங்க, இன்னும் இந்த பொண்ணு எப்பயுமே சிக்காவே இருக்கு, பிரெக்னன்சி நார்மலா இருக்குமா, இது இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டே தான் இருப்பாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து இந்த ட்ரிப்ளெட் பேபியை டெலிவரி பண்ணேன் அப்படின்னா, சோ அதுக்கு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண புக் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பண்ண குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், என்ன சுத்தி நான் எப்படி பாசிட்டிவா கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன், இந்த விஷயம் எல்லாம் தான்.
சோ கீர்த்தனாவும் வந்து இத பத்தி பேசிருக்கனால கண்டிப்பா நீங்க வந்து பிலீவ் பண்ணுவீங்க அதைய. அண்ட் நீங்க இத வந்து எப்ப வந்து அனுபவிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறீங்க. எவ்வளவு பேர் சொன்னாலுமே நம்ம அந்த அந்த ஃப்ரூட்டை வந்து எப்ப டேஸ்ட் பண்றோமோ அப்பதான் நம்மளுக்கு அது வந்து ரியலாவே டேஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியும். மிரக்கல் இட்ஸ் ஓபன், அபண்டன்ஸ் இஸ் ஓபன், யூ கேன் ரிசீவ். நீங்க ஜஸ்ட் ஓபனா மட்டும் இருந்தா போதும் ரிசீவ் பண்றதுக்கு. ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் அட்ராக்ட் எவ்ரிதிங் வாட்எவர் யூ விஷ். அது வந்து ஒரு ரொம்ப சின்ன விஷயம். நம்மளால என்ன வேணா அச்சீவ் பண்ண முடியும்ன்றதுக்கு நம்மளோட தாட்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா போதும்ன்றது வந்து சீரியஸ்லி அது ஒரு பெரிய சீக்ரெட். அது வேர்ல்டோட ஒரு பெரிய சீக்ரெட். பட் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது நீங்க சொன்ன மாதிரி until and unless they realize it அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாது. நானே கீர்த்தனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நிறைய பேர்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து நம்பவே இல்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படியா இப்படி எல்லாம் நடக்குமா என்ன, எல்லாம் புக்ஸ்ல இருக்கும், ரெகுலரா நம்ம அதை பண்ண முடியுமா, ரெகுலரா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா, ரெகுலரா உனக்கு நீ நினைக்கிற விஷயம் நடக்க போகுது, ஓகே, அத நீயே வந்து எப்படி நடக்கணும்னு டிசைன் பண்ண போற. சோ உங்களோட லைஃப் நீங்களே டிசைன் பண்றதுக்கு why you can't spend few minutes for that actually. அதுதான் என்னோட பிக் குவெஸ்சனா இருந்தது. ஒரு 4 to 5 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ ஒரு தாட்டை வந்து நம்ம மைண்ட்குள்ள நம்ம ப்ராசஸ் பண்ணாலே அது வந்து நமக்கு அவ்வளவு பெனிஃபிஷியலா இருக்கும். கரெக்ட். சோ இத பத்தி பேசணும்னா நிறைய விஷயம் இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி அந்த டாக் டு த இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அமேசிங்கான விஷயம். குழந்தைகிட்ட பேசுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். யாரோ என்னமோ நினைச்சிட்டு போறாங்க, நான் என் குழந்தைகிட்ட பேசுறேன்னு நினைச்சு நீங்க பேசுங்க, அவ்வளவுதான். அதை விட ஒரு வண்டர்ஃபுல் மூமெண்ட் வந்து நீங்க வந்து கிரியேட்டே பண்ண முடியாது. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க வந்து எவ்ரி டைம் பேச முடியலன்னா கூட அதை வந்து அந்த ஆடியோ வந்து பிளே பண்ணி விட்டுறலாம். மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு குழந்தை அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணாம எப்போ நம்ம பிரெக்னென்ட் ஆறோமோ அப்போத்துல இருந்தே வந்து அவங்கள நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பரா நினைச்சு அவங்க கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணோம். நான் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால முடியல, எதுவா இருந்தாலுமே நம்ம அவங்க கிட்ட ஷேர் பண்ணோம்னா அவங்க டே டு டே பேசிஸ்ல நம்மள அவங்க அவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்றது நான் புக்ல படிச்சது. அண்ட் நான் அதை வந்து ஈல்டும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது வந்து லைவா எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸா நான் ஷேர் பண்றேன். True, Kirtana. Thank you so much, Kirtana. So, what about you actually? What's your plan? நீங்க சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சர் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் அண்ட் ஆஸ் அ மாம். சோ எப்படி வந்து உங்களோட டே எல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கிறீங்க? எப்படி இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? எப்படி உங்களோட டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்றீங்க, எவ்ரிடே டாஸ்க்? அதான் நான் இன்னும் ஒர்க் ஜாயின் பண்ணல. அதனால எப்படியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி அண்ட் அதர் திங்ஸ் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எப்படியோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒன்ஸ் ஒர்க் ஜாயின் பண்ணா லைக் பை மார்ச் சம்திங் லைக் நான் என்னோட ஒர்க் ஜாயின் பண்ணோம். அது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரியல் சேலஞ்சே இருக்கு. பட் எனிவேஸ் லைக் வென் யூ ஹாவ் அன் மைண்ட் செட், ஓகே நம்ம பேபி நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தா ஐ திங்க் யூ கேன் டூ எனிதிங்ன்றதுதான் என்னோட இது. எண்ட் ஆஃப் த டே வி ஹாவ் டு கோப் அப் வித் சேலஞ்சஸ். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். ஸோ அதை தாண்டி வரணும் நம்ம. ஸோ எனிவேஸ் வில் கெட் டைம் அண்ட் வில் கெட் யூஸ் டு இட். ஸோ ஸ்டார்டிங் எல்லாமே டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம அதை பழகிட்டா வில் கெட் யூஸ் டு இட்ன்றது தான். ஸோ அந்த மாதிரிதான் ஓகே இந்த டைம் இதை பண்ணிடணும் அண்ட் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அவனை வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன். பட் ஒன்ஸ் ஜாயின் பண்ணாதான் தெரியும். Sure, everything will be success. நீங்க எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதே மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும். அண்ட் சேலஞ்சஸ் பேரியர்ஸ் வரதெல்லாம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் வரும். ஆனா அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம், அதுக்கான ஸ்ட்ரென்த், எனர்ஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கான பிளான்ஸ் எல்லாமே வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்ல, இப்போ நான் இதுல வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் என்னோட பிரெக்னன்சி அப்ப நான் என் குழந்தைங்க கூட இருக்கணுங்கிறது மட்டும் தான் என்னோட மோட்டிவா இருந்தது, வேற எதுவுமே இல்ல. நான் வந்து நெகட்டிவா திங்க் பண்ணலைங்கிறது, அது அந்த டைம்ல எனக்கு எப்படி அந்த எனர்ஜி கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. தட் இஸ் ஆல்சோ யூனிவர்ஸ். சோ நான் வந்து பிளஸ்டா நான் வந்து ஃபீல் பண்ணேன். அந்த டைம் ரொம்ப பாசிட்டிவா இருந்தேன். குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எல்லாமே கேரி அவுட் பண்ணாலுமே ஸ்டில் ஐ கேன் ஹேண்டில். எனக்கு அப்ப என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஆஸ் அ மாம். ஒரு ட்ரிபிளட் மாமா இருந்துட்டு நான் வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படிங்கிறப்ப குழந்தைங்களுக்கான பேபி டைப்பர்ஸ் ஆகட்டும், குழந்தைங்களுக்கான 2+1 247 லெட்டர்ஸ் தமிழ் புக் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் இதெல்லாமே வந்து வந்துச்சு. அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர் வந்து
சந்தியா தான். சோ இவங்க கிட்ட எப்பயுமே வந்து நாங்க வந்து பேசிக்கிட்டே இருப்போம். சந்தியா இது பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஷீ வாஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆக்சுவலி. ஈவன் இயர்ஸ் எடுத்தாலுமே எங்களுக்கு தமிழ் புக் பாத்தீங்கன்னா 2 years எடுத்தது. சோ 2 years எடுத்தாலுமே வந்துட்டு இட்ஸ் 90 pages புக். அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் புக். சந்தியாக்குமே அதுதான் ஃபர்ஸ்ட் புக்னு நான் நினைக்கிறேன். லைக் அதுக்கு முன்னாடி அவங்களோட பர்சனல் ஒரு புக் பண்ணிருந்தாங்க. பட் வேற ஒரு ஆத்தருக்கு பண்ணி கொடுக்கறது அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் புக்கா இருந்தது. பட் டெலிவர் லைக் நாங்க லான்ச் பண்ணது இட் டேக் சம் டைம். ஸோ 2 years கிட்ட அந்த ப்ராஜெக்ட் நாங்க வந்து ஒர்க் பண்ணோம். அது வந்து ஒரு ஹியூஜ் ப்ராஜெக்ட். 90 pages ஆஃப் புக் இல்லஸ்ட்ரேட் பண்ணி ஃபுல் இல்லஸ்ட்ரேஷன்ஸோட வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு அந்த பிரெக்னன்சி டெலிவரி போஸ்ட்மார்ட்டம் அப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தோணுச்சு. டைப்பரிங்குமே அந்த ஆஃப்டர் 6 monthsல நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைப்பரிங் ஜேர்னிக்குள்ள நான் வந்து வந்துட்டேன். குழந்தை பிறந்த 6வது மாசத்துல ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேமிலில பிசினஸ் பேக்ரவுண்ட் கிடையாது. கிளாத் டைப்பர்ஸ் பத்தி எந்த ஐடியாவுமே கிடையாது. மாடர்ன் கிளாத் டைப்பர்ஸ் பத்தி ஐடியாவே கிடையாது. So we have to do it. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்க பேபிஸ் கூட இருக்கிற மாதிரி உங்களுக்கு சம்திங் இருக்கணும். and you have to do it as a mom அப்படின்றத நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணனால மட்டும் தான் அது நடந்துச்சு. நான் ஃபீல் பண்றேன். யா சோ கீர்த்தனா சொல்ற மாதிரி நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்றீங்க, எந்த அளவுக்கு மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, எந்த அளவுக்கு அந்த விஷயத்த பிலீவ் பண்றீங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அதை வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. கீர்த்தனா உங்களுக்கு நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி கிடைச்ச ஒரு மிரக்கல் தான் உங்களோட பேபி. கண்டிப்பா அதாவது நீங்க நினைக்கிற விஷயத்த அவங்க பண்றாங்க. எல்லா விஷயமுமே வந்து நம்ம பிளான் பண்ற மாதிரி நடக்கும்னா அது வந்து மேனிஃபெஸ்டேஷனால மட்டும்தான் முடியும். நீங்க வந்து 90% பிலீவ் பண்றீங்கன்னா உங்களோட லைஃப்ல அது 90% நடக்கும். 10% பிலீவ் பண்றீங்களா அப்படியே 10% நடக்கும். சோ அது வந்து இட்ஸ் ஆன் யோர் பிலீஃப் ஆக்சுவலி. சோ இன்ன வரைக்கும் நான் வந்து அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். சில விஷயங்களை என்னாலே அக்செப்ட் பண்ணவே முடியாது. இந்த விஷயம் எனக்கு நடக்காது அப்படின்னு நானே வந்து ஒதுக்கிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கே வந்து தோணும், நீ அதானே சொன்ன உனக்கு நடக்காதுன்னு சொல்லிட்டு. அது நடக்காது கண்டிப்பா. சோ நம்மளோட கோல்ஸ் வந்து எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம வந்து அதை வந்து அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ரெடி, லைக் ரிசீவ் பண்றதுக்கு ரெடி ஆனா போதும் நம்மளோட மைண்ட் செட்ல. பட் இட் டேக்ஸ் மோர் டைம் ஆக்சுவலி. ஒன் டேல அது வந்து நடக்கவே நடக்காது. ஒன் டேல நீங்க வந்து பிலீவ் பண்ண மாட்டீங்க. பை பிராக்டிஸ் மட்டும் தான் அந்த விஷயம் நடக்கும். அது பிலீஃப் நம்ம பண்றோம், அதை மேனிஃபெஸ்ட் பண்றோம்னா நாளைக்கே நடந்துராது. இட் வில் டேக் டைம். அதுக்கான எஃபர்ட்ஸ் நம்ம போடணும். பட் ஒன்ஸ் நம்ம அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம டெய்லி அதை சொல்லிட்டே இருக்கோம், நம்ம டெய்லி அதை வந்து பார்த்துட்டே இருக்கோம், ஒரு விஷ் போர்ட் கிரியேட் பண்ணி டெய்லி அதை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது யூனிவர்ஸ் வில் கிரியேட் அ வே ஃபார் யூ டு மேக் திங்ஸ் ஹேப்பன். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். யா ட்ரூ. சோ நம்ம பேச நினைச்ச விஷயமே வந்து வேற. பட் நம்ம இன்னைக்கு பேசின விஷயம் ஃபுல்லாவே லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி. வெரி நைஸ் ஆக்சுவலி. அண்ட் ஐ எம் ஹாப்பி அபவுட் லைக் ஹியரிங் வித் யூ. ஏன்னா இது வந்து நம்ம வந்து டக்குன்னு வந்து வராது எல்லாருக்கும். அதை வந்து ரிசீவ் பண்ணவங்கனால மட்டும்தான் இது எல்லாமே பேசவே முடியும். உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்காங்க? ரோல் வந்து சீரியஸா அன்எக்ஸ்பிளைனபிள். பிகாஸ் அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால என்னோட பேபி ஜேர்னில அண்ட் ஃப்ரம் மை பிரெக்னன்சி ஜேர்னி இப்ப வரைக்கும் வந்து என்னால எதுவுமே பண்ணியே இருக்க முடியாது. பிகாஸ் அந்த மொமெண்ட் ஹி நியூ ஐ வாஸ் பிரெக்னென்ட், எனக்கு வந்து என்னை பார்த்துக்கிட்ட விதத்துல இருந்து, என்ன ஹெல்த் செக்அப்ஸ் கூட்டு போனதுல இருந்து எல்லாமே. அண்ட் மோர் ஓவர் இப்போ இருக்க ஜென்ரேஷன் டேட்ஸ் வந்து they get lot of exposure இந்த பிரெக்னன்சி பத்தி, இந்த பேபி பத்தி எல்லாமே அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால they do a literally great job சீரியஸா. ஸோ அவங்க வந்து நைட்ல கூட வந்து பாப்பாவை பாத்துக்கிறதுல இருந்து என்ன பண்ணாலுமே வந்து அவங்களோட ஹெல்ப் எனக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு சப்போர்ட்ல தான். ஸோ நான் எவ்வளவு சொன்னாலுமே வந்து அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நத்திங் குட் ஹவ் பீன் டன் அண்ட் ஐ எம் நாட் ஹியர் நவ். ஸோ அவங்களோட சப்போர்ட்ல தான் என்னோட ஹெல்த் எல்லாமே வந்து நான் ரெக்கவர் பண்ணிக்கிட்டேன்னா நைட் அண்ட் டே அண்ட் நைட் அவங்க எனக்கு கூடயே இருந்து சப்போர்ட் பண்ணனால மட்டும்தான் முடிஞ்சு. இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஒர்க் அண்ட் திங்ஸ் அவங்களோட சப்போர்ட் எனக்கு ஃபுல்லாவே இருந்துச்சு. ஓகே, யூ ஆர் பிளஸ்ட் ஆக்சுவலி. அதான் நான் வந்து சொல்லணும். போத் ஆர் பிளஸ்ட். நீங்க கிடைக்கிறதுக்கு அவங்களும், அவங்க கிடைக்கிறதுக்கு நீங்களும் வந்து போத் ஆர் பிளஸ்ட். சோ உங்களோட லைஃப் வந்து இதே மாதிரியே வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ஹாப்பியா அண்ட் கிரேட் இன்ஃப்ளூயன்ஸரா நீங்க என்ன ரீச், என்ன ஹைட்ஸ் வந்து போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐ விஷ் யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிகாஸ் யூ ஆர் அ நியூ மாம். நிறைய வந்து நீங்க வந்து அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணணும். நிறைய பேரோட ஃபேஸ்ல நீங்க வந்து ஸ்மைல்ஸ் கொண்டு வரணும். அண்ட்
உங்களுக்கு நீங்க நினைக்கிற எல்லா விஷயமுமே ஈஸியாவும் அண்ட் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரியும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்றேன். அண்ட் Thank you so கீர்த்தனா much, வந்து Priya. ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. கீர்த்தனா வந்து ஒரு பியூட்டிஃபுல் கண்டென்ட் ரைட்டர், இன்ஃபுளுசர். அவங்க வந்து இது வரைக்கும் பண்ண எல்லா ரீல்ஸுமே நான் வந்து பாத்திருக்கேன். ஐ கெட் இன்ஃபுளுன்ஸ் வித் ஹர். ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் கீர்த்தனா அண்ட் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ. அண்ட் ஐ திங்க் என்னோட ட்ரிப்ளெட்ஸோட டைம் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து நாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டோர்ஸ். தேங்க்யூ சோ மச் கீர்த்தனா. Thank you so much, Priya, for having me on your Uriadel episode, and it was like pleasure talking with you. And I wish you all success and உங்களோட cloth diapers business and everything you do. உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க ஒரு பெரிய ஹைட்ஸ் ரீச் பண்ணி நான் அதை பார்க்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ கீர்த்தனா. தேங்க்யூ so much. Yeah. Thank you so See much. you. Bye. Yeah, bye all.